கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 7வது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறார் என்று ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களோ? அதிகமாய் ஜெபித்துவிட்டு, ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னோடு பேசும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் எதிர்பார்த்த அநேக ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்ன என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசவிருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 1 ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். தேவ ஜனமே, இந்த இடத்தில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் நம்முடைய பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டுமா? தேவ ஜனமே, அநேகர் இந்த 6 மாதத்தில் நீங்கள் கடந்து வந்த பிரச்சனையினால், போராட்டங்களினால் அல்லது சில பாவத்தினால் பழைய பலனை இழந்திருக்கலாம். ஆண்டவருக்குள்ளாய் இருந்த வைராக்கியம் உங்களுக்கு குறைந்திருக்கலாம். ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசம், நம்பிக்கை இன்றைக்கு குறைந்த நிலைமையில் இருக்கலாம். அல்லது ஆண்டவரை தேடின அந்த ஆர்வமான தேடல் இன்றைக்கு காணாமல் போயிருக்கலாம். அது எல்லாவற்றையும் புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2வது, சமீபித்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ ஜனமே, இந்த 6 மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை சமீபித்து வருகிறீர்களா அல்லது தூரம் சென்று கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த மாதத்திலே நீங்கள் அவரை கிட்டி சேர வேண்டும், நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். 3வது, அதிகமாய் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ ஜனமே, இந்த 6 மாதத்தில் நம்முடைய பிரச்சனையினால், போராட்டங்களினால் நாம் ஆண்டவரோடு பேசுவது குறைந்து போய்விட்டது. ஆண்டவரோடு பேசவில்லையா என்றால் பேசுகிறீர்கள். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இதை செய்யும், அதை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவையை கேட்கிறோம். அல்லது ஏன் இதை செய்யவில்லை, ஏன் அதை செய்யவில்லை என்று முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் சொல்லும், நாம் பேசுவோம். நீர் என்னிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன, நான் என்னவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உரையாடுகிற அனுபவத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ ஜனமே, இதற்கு ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். இளைய குமாரனை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு அவன் தவறு செய்துவிட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். முதலாவது, அவன் தன்னுடைய பதவியை, அதாவது மகன் என்ற பதவியை இழந்து போனான். 2வது, தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டான். 3வது, அவனால் தகப்பனோடு பேச முடியாத சூழ்நிலையில் இருந்து விட்டான். ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் இருந்திருப்பானால் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு பேசி இருக்கக்கூடும். ஆனால் அந்த காலத்தில் அது எதற்குமே வசதி இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். தகப்பனுடைய உறவில் இருந்தவர்கள், தகப்பனோடே இருந்தவர்கள், தகப்பன் சொல்வதை எல்லாம் கேட்டு நடந்தவர்கள், இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறு, நீங்கள் செய்த ஏதோ ஒரு பாவம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் உங்களை பிரித்திருக்கலாம். அல்லது நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்று இன்றைக்கு அவரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அவருடைய பிரசன்னத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அன்றைக்கு அந்த குமாரன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் முதலாவது தன் தவறை உணர்ந்தான். அப்படி இருந்திருக்க வேண்டியவன், என் தகப்பன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரே, அதை எல்லாம் நான் இழந்து விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேனே, பரிசுத்தத்தை முற்றிலும் இழந்து விட்டேனே, வேசிகளிடத்தில் எல்லாம் என் ஆஸ்திகளை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் குடியிருக்கிற இந்த ஆலயமாகிய என் சரீரத்தையும் கெடுத்து போட்டேனே என்று தன் தவறை உணர்ந்தான். தேவ ஜனமே, அவன் எப்பொழுது தவறை உணர்ந்தானோ அப்பொழுதே அவன் புது மனுஷனாய் மாற ஆரம்பித்து விட்டான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின என்று. பழையவைகள் ஒழிந்து போனாலே ஒரு உன்னத பலன், ஒரு புதிய பலன் அவனுக்குள்ளாய் வந்திருக்கும். 2வது, அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இங்கே இருந்தது போதும், இங்கே நான் பன்றிகளை மேய்த்தது போதும், என் தகப்பனுடைய வீட்டிற்கு போய் கூலிக்காரரிலாவது இருந்தாலும் பரவாயில்லை, என் தகப்பனுக்கு பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று சமீபித்து சேர விரும்பினான். 3வது, தகப்பனிடத்தில் பேசுகிறான். தகப்பனை, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், மன்னியும் என்று சொல்லுகிறார். நடந்தது என்ன? இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு அந்த தகப்பன் கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஒரு பெரிய விருந்து உண்டாயிற்று.
தெய்வ ஜனமே, இந்த மாதத்தில் நீங்களும் உங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், ஆண்டவரே இதை எல்லாம் இழந்து விட்டேன், எனக்கு இதை மறுபடியும் புதுப்பித்து தாரும் என்று ஜெபித்து, தூரத்தில் ஒரு வேளை இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே இந்த மாதத்தில் அதிகமாய் உம்மை நெருங்கி வர, உம்மோடு கூடவே இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சமீபித்து வந்து பின்பு அவரோடு பேசுங்கள். உங்கள் குறைகளை அல்ல, ஏன் செய்யவில்லை என்று கேள்வியை அல்ல, அவர்களுக்கெல்லாம் நடக்கிறதே என்று முறுமுறுப்போடு அல்ல, ஆண்டவரே நமக்குள்ளாய் இருக்கிற உறவு இன்னும் பலனுள்ளதாய் மாறட்டும், இன்னும் ஆழமுள்ளதாய் மாறட்டும் என்று அப்படி பேசுவீர்கள் என்றால், ஏசாயா 41 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.